செய்திகள் தொடர்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 24 மணி நேரமும் பலத்த பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இதன்படி 430 போலீசார் அடங்கிய பாதுகாப்பு குழுவினர் 24 மணி நேரமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணியில் பெண் போலீசாரும் இடம்பெற்றுள்ளனர். புதிய பாதுகாப்பு முறை நாளை முதல் அமலுக்கு வருவதால் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் உள்ள 7 நுழைவு வாசல்களிலும் போலீசார் நிறுத்தப்பட்டு ஒத்திகை நடத்தினார்கள். எஸ்பிளனேட் போலீஸ் நிலையம் அருகே உள்ள பாதை பொதுமக்கள் நுழைவு வாயிலாக அமைக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய பப்ளிக்கு இந்த எஸ்பிளனேட் கேட் வழியாக மட்டும் வரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க வர்றவங்களுக்கு இங்கே பாஸ் கொடுத்து செக்கிங்க்கு அப்புறம் அவங்க வளாகத்துக்குள்ளே நுழையலாம். மற்றபடி வழக்கறிஞர்கள் மற்றும் அவங்க ஸ்டாஃப் அவங்க உயர்நீதிமன்ற செக்யூரிட்டி கமிட்டியோடைய டைரக்ஷன் படி அவங்களுடைய ஐடி கார்டை காட்டிட்டு அவங்க கேட்டில் உள்ளே நுழையலாம். கோவை நகைப்பட்டறையிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 700 கிராம் தங்க நகைகள் மீட்கப்பட்டன. இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை செல்வபுரம் பகுதியில் ரமேஷ் என்பவர் தங்க நகை பட்டறை வைத்திருக்கிறார். இவரது பட்டறையிலிருந்து 700 கிராம் எடையுள்ள தங்க கம்மல்கள் காணாமல் போனது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் குமார் என்ற நபரை கைது செய்து விசாரித்தனர். இந்த விசாரணையில் குமாரும் அவரது நண்பர்கள் சிவதாசன், சந்தோஷ் ஆகிய 3 பேரும் தங்க நகைகளை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. உடனடியாக அவர்கள் 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 700 கிராம் தங்க கம்மல்களை பறிமுதல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தல் தேதி நெருங்கி வருவதால் அதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதனால் மாநகரம் முதல் ஊராட்சிகள் வரை தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்த தேமுதிக வேட்பாளர் AR இளங்கோவன் தன்னை வெற்றி பெற செய்தால் சேலத்தை முதன்மை மாநகராக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். திருப்பூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தினேஷ்குமார் 49, 50 மற்றும் 60வது வார்டு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தஞ்சை நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சகாயமேரி அடைக்கலத்தை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் பல்வேறு வார்டுகளில் முரசு கொட்டி வாக்கு சேகரித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலையின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் தேயிலை செடிகளுக்கு இடையே காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். நீலகிரியில் தேயிலை விவசாயம்தான் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. ஆனால் அண்மை காலமாக தேயிலையின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் தேயிலை விவசாயிகள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அவர்கள் தேயிலை செடிகளுக்கு இடையே உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் ஆகியவற்றை பயிரிட்டு வருகின்றனர். ஒரு சிலர் தங்களது செடிகளை கவாத்து செய்தும் காய்கறிகளை பயிரிட்டு வருகின்றனர். இந்த மாற்று விவசாயத்தை ஊக்கப்படுத்த அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அருகே புதுமண தம்பதி மீது மோதிய தனியார் பேருந்தை பொதுமக்கள் சூறையாடினார்கள். சித்தூரிலிருந்து குடியாத்தம் நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது முனாப் டிப்போ என்ற இடத்தில் வந்தபோது அந்த பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த புதுமண தம்பதிகள் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் புதுமண தம்பதிகள் மீது மோதிய பேருந்தை சூறையாடினார்கள். இதில் அந்த பேருந்து பலத்த சேதமடைந்தது. இந்த சம்பவத்தால் குடியாத்தம் சித்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வெழுதியதாக புகார் கூறப்பட்டுள்ள புதுச்சேரி கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி அரசில் தற்போது கல்வி அமைச்சராக உள்ளவர் கல்யாண சுந்தரம். 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த இவர் மீண்டும் தேர்வெழுத திண்டிவனம் தாகூர் மேல்நிலைப் பள்ளியில் விண்ணப்பித்திருந்தார். கடந்த மாதம் 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத் தேர்வில் தனக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமித்து தேர்வு எழுதியதாக கல்யாண சுந்தரம் மீது பரபரப்பு புகார் எழுந்தது.
இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் கல்வித்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து தேர்தல் அலுவலர் ஆதவன் இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஆள்மாறாட்டம் செய்த புதுச்சேரி அமைச்சர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வந்தது. இந்நிலையில் புதுச்சேரி அமைச்சர் கல்யாண சுந்தரம் மீது 8 பிரிவுகளில் விழுப்புரம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆள் மாறாட்டத்திற்கு உடந்தையாக இருந்த ஆசிரியர் ஆதவன், கல்வி உதவி அலுவலர் ரஜினிகாந்த் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அமைச்சர் உள்ளிட்ட 3 பேரும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. எது கிடைத்தாலும் அப்படியே விழுங்கி சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு கண்ணீர் விடுவது முதலையின் வழக்கம். அதைத்தான் முதலை கண்ணீர் என்கிறோம். முதலைக்கு இன்னார் இனியார் என்கிற பேதம் கிடையாது. ஆள் கிடைத்தாலும் ஆடு கோழி கிடைத்தாலும் அப்படியே பிடித்து விழுங்கிவிடும். அப்படிப்பட்ட முதலையின் நட்பு பாராட்டுகிறார் இவர். பழகும் விதத்தில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே என்பதுதான் உண்மை.